1000 crore மூவி அப்படின்னு இப்போவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சில டைம் அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகும். ஒரு ஆர்ட்டை வந்து எப்பவுமே ஆர்ட் மாதிரி இதை பார்க்கணும். சொல்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போயிடும். நாங்கள் சொன்னால் அது வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்குடா சொல்லணும். Grand Royal Tours and Dr. Sri Varma Ayul Tharum Ayurveda presents Behind Its Master Inspirers with director and actor Rishabh Shetty, powered by Saubhagya Home and Kitchen Appliances. Chapter 1 அதுல உங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறது யார்? மணிகண்டன் தானா? எனக்கு ரொம்ப ஃபேவரட் அவரு. எங்களுக்கு ஃபேவரட். ஆமாமா. 30 வயசுல இப்படி பேசினாரு, 40 வயசுல இப்படி பேசினாரு. தலையோட பேஸ் சேஞ்ச் ஆனதே எப்படி அழகா சொல்லுவாங்க அஜித் சாரோட இது. இல்ல அந்த காட்சிகளோட அந்த குரல் அப்படியே ஜெல்லாகி போற மாதிரி. கொஞ்சம் பெசகுனா டாக்குமெண்ட்ரி ஆகிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை அவ்வளோ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? நான் வந்து இது ஒரு ஃபேண்டசியாக பார்க்க மாட்டேன். இட் இஸ் ரியல். அது ரொம்ப பிரமிப்பாக ஒரு இடத்துல வந்து முடியுது. அதுதான் படத்தோட எண்டு சீனா. அது அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. என்னதான் சொல்லலாம்? 2லேருந்து அது சாப்டர் 1லேருந்து என்னதான் சொல்லலாம்? நாங்கள் ட்ரெய்லரில் ஒன்றுமே காமிப்பேன். ஒன்றுமே காமிக்க வருவோம், ஆனால் வராது அந்த மாதிரி. ஓகேவா? அந்த கிணத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு அப்படின்னு. 2 days முன்னாடி சிவகார்த்திகன் கிட்ட பேசினேன். எங்கள் மாதிரி தான் ஸ்டோரி அவருக்கு. இங்கே இல்லாதவரும் ட்ரை பண்ணி ஒரு படிப்படியாக மேலே வந்துட்டார். தமிழ் சினிமாவில் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற விஷயம் சொசைட்டியை பற்றி பேசுகிறது, ரொம்ப ஓப்பனாக பேசுகிறது. சில டைம் அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகும். ஒரு ஆர்ட்டை வந்து எப்பவுமே ஆர்ட் மாதிரி இதை பார்க்கணும். சொல்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போயிடும். நாங்கள் சொன்னால் அது வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்குடா சொல்லணும், ரொம்ப மூடிக்கிட்டு படம் பண்ணுங்கடா, உங்களுக்கு எதுக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துடும். ஓகேவா? அதனால எதுக்கு பேசணும்? நாங்கள் பேசுனது தானே ப்ராப்ளம். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ? அது சொல்லக்கூடாது, ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. இல்லை எனக்கு அது பெரிய பட்ஜெட்ரா, அது சின்ன பட்ஜெட்னு சொல்லிட்டே இருக்காங்க எல்லாரும். ஸோ எப்பவுமே ஒரு சின்ன படம் பெரிய படம்ன்றது இல்லை. படம் 1000 crore மூவி அப்படின்னு இப்போவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. இது இவ்வளோ ரிகவர் ஆகணுமே. அனைவருக்கும் வணக்கம். கிராண்ட் ராயல் டூர்ஸ் மற்றும் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா பிரசன்ஸ் பிகைன் வுட்ஸ் மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ் வித் டைரக்டர் அண்ட் ஆக்டர் ரிஷப் ஷெட்டி, பவர்ட் பை சௌபாகியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். இப்போது தமிழ் வெர்ஷன் இருக்குல்ல, சாப்டர் 1, அதில் உங்களுக்கு குரல் கொடுத்துருக்கிறது யார்? மணிகண்டன் தானா? எனக்கு ரொம்ப ஃபேவரட் அவர். எங்களுக்கு ஃபேவரட். ஆமாம்மா, ரொம்ப பிடிக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸு, அவருடைய மிமிக்ரி. என்ன ஒரு ரெகுலர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கிடையாது அவர். ஆமாம், அவருக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது. அவர் வித் கேரக்டர் பிஹேவியரோட பேசுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகர் 30 வயசுல இப்படி பேசினாரு, 40 வயசுல இப்படி பேசினாரு, ரகுவரன்லாம் அந்த வேரியேஷன் ஆச்சு. தலையோட பேஸ் சேஞ்ச் ஆனதே எப்படி அழகாக சொல்லுவாங்க அஜித் சாரோட இது. எல்லாரும் பண்ணிடுவோம் ரொம்ப இப்படி இன்ஸ்டண்ட்டாக அப்படி கொடுத்துட்டே போயிடுவாங்க இவர். ஸோ அதை பார்த்து எனக்கு என்னென்னா இவருக்கு ஏதோ பண்ணணுமே அப்படின்னு தோன்றிருந்தது. ஓகே, கரெக்ட். என்னுடைய வாய்ஸ் வந்து டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஷிவா, இட் இஸ் பெர்மே, வேறு கேரக்டரு. இப்போது மணிகண்டன் கிட்ட நம்ம அப்ரோச் ஆகலாம் அப்படின்னு. அப்போது நம்ம பேசினதுக்கப்புறம் ஒரு இப்போ டப்பிங் ஃபில்ம் வந்து வரணும்னா அது ஒரு கட்பாடெல்லாம் இருக்கும். டப்பிங் யூனியன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அவர் வந்து யூனியனில் மெம்பரில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து அது ஒரு லெட்டர் கொடுத்து பர்மிஷன் வாங்கி அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டி வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இவருக்கு வாய்ஸ் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அனுப்புனாங்க. நான் உடனே நம்பர் எடுத்துகிட்டு, பிரதர் ரொம்ப நல்லா இருக்கு பண்ணுங்க, அவரு நான் உங்களுக்கு ஃபேன் நான் சொல்கிறேன், அவரை உங்களுக்கு நான் ஃபேனுன்னு அவர் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி. இல்லை, அது ட்ரெய்லர்லேயே தெரியுது. ஆமாம், அது என்ன தெரியுமா, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது சும்மா வாய்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் என்னெல்லாம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது கொடுத்துருவாங்க அவர். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவாங்க. தேல் ஃபீல் த கேரக்டர், அதுக்குள்ளே வந்து அதுக்கு லைஃப் கொடுத்துருவாங்க. இல்லை, அந்த காட்சிகளோட அந்த குரல் அப்படியே ஜெல்லாகி போகிற மாதிரி இருக்கு. இந்த படத்தில் புலி ரெஃபரன்ஸ் ஏன் வருது? உங்களுடைய பாடி லாங்குவேஜ், அந்த தலை இப்படி கொடுத்து தூக்குறது எல்லாமே அந்த புலியோட கனெக்ட் பண்ணியே வருது. அது படத்துலேயே பார்க்கணும் நீங்கள். அது ஏதோ ஒரு சும்மா புலி கிடையாது, ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். அந்த ஷார்ட்டுக்கு அடுத்து இதை மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ அந்த பாடி லாங்குவேஜ், மூமெண்ட்டு எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் இந்த புலியோட ரெஃபரன்ஸோட போகுது. மேபி சொன்னால் கொஞ்சம் ஸ்பாயிலர் ஆகிருமா? ஹீஸ் எ ட்ரைபல். ஸோ ட்ரைபலில் ஒரு வாரியர் மாதிரி, ஒரு ஹண்டர், ஒரு ஃபைட்டர் மாதிரி இருக்கிறேன்னா மோஸ்ட் ஆஃப் த வாரியர்ஸுக்கு இல்லை ஒரு ஃபைட் பண்ணுறவருக்கு ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். ஒரு எப்படின்னா அப்ரோச், அட்டாக்கிங்,
நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டமாக வந்து இந்த வைல்ட் டாக்ஸ் எல்லாம் எப்படி ஒரு அட்டாக் பண்ணும். ஸோ ஒரு கூட்டமாக அட்டாக் பண்ணும்போது இட்ஸ் லுக்ஸ் லைக் சேம். ஓகேவா? ஸோ ஒரு சிங்கிளாக வந்து அடிக்கிறவன பயங்கரமாக பவர்ஃபுல்லாக ஒரு டைகர் மாதிரி தான் இருக்கும். ஓகே. சூர்யா சார் சொல்லுவாங்களே எவ்வளோ வெயிட் அது, அது ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட் தாங்க அந்த மாதிரி சிங்கம். ஸோ அது ஒரு அனிமலோட கேரக்டரைசேஷன் நம்ம கொண்டு வந்தால் தான் அது அழகாக இருக்கும். சேம் டைம் அது சும்மா ஒரு அனிமல் மட்டும் கிடையாது. இட் ஹேஸ் அ ஸ்டோரி, இட் ஹேஸ் அ கேரக்டரைசேஷன், அதுக்கு ஒரு ஆர்க் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இந்த டைகருக்கு வந்து. அதாவது ஒரு கொஞ்சம் பெசகுனா டாக்குமெண்ட்ரி ஆகிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை அவ்வளோ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? அந்த ஜானர் பிரேக்கிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். அது உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியா அல்லது உங்களை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? அதில் ஸ்பெஷாலிட்டி சொல்ல முடியாது, இருக்கணும், மேபி இருக்கட்டும். ஆனால் அது மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக எனக்கு. நான் வந்து இது ஒரு ஃபேண்டஸியாக பார்க்க மாட்டேன். எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து அந்த தெய்வத்துடைய ஸ்டோரி நம்ம வீட்டில் நடக்கும், நாங்கள் பெரியவங்க சொன்னது கேட்டிருக்கோம், பாடுதான் நான் சொல்லுவோம். அவர் ஃபோக்கில் ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எல்லா அந்த தெய்வத்துடைய ஸ்டோரி எல்லாமே அதில் அந்த பாடுதனில் வரும். ஸோ பாரியன்னு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு கூஸ்பம்ஸாக இருக்கும், எங்களுக்கு பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணும். சிவில் அந்த ஒரு கடவுள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும். நம்ம வந்து சின்ன வயசுல அந்த வைப் தான். ஆமாம். அது கேட்டு 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 எங்களுக்கு வந்து அது ஃபேண்டஸியே கிடையாது, இட் இஸ் ரியல். ஓகே. எங்களுக்கு எப்படின்னா அது ட்ரூ, அப்படி தான் பிலீவ் பண்ணுவோம், அப்படி தான் நம்ம வந்து நினைப்போம், அப்படி தான் போவோம். ஸோ வாழ்க்கை நல்லா பாடுவீங்களா? எது நீங்கள் நல்லா பாடுவீங்களா? இல்லை நான் பாட மாட்டேன். குரல் உங்கள் குரலில் பாடுறதுக்கான ஒரு துணி இருக்கு. மேபி எனக்கு வந்து பிடிச்ச பாட்டு என்ன? தமிழ் பாட்டு எந்த பாட்டு பிடிக்கும்? நிறைய பாட்டு. இவர் கோகிலா மோகன் சாருடைய நிறைய அப்போது இருக்கிற சில்வர் ஜூப்ளி படத்தை எல்லாம் இருந்தது. மோகன் இட்ஸ்ன்னு வந்துடும் அந்த டைமில். ஓ மோகன். ஓகே. கோகிலா மோகன் சார். அதுன்னு கோகிலா மோகனா? அதானே கோகிலா மோகன். கோகிலா மோகன் அது அந்த முதல் படத்தை வச்சு நீங்க எப்படி சொல்றீங்களா? ஆமா, அவருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. ஓ அங்க மோகன். மோகன் சார். மோகன் சார் அவருடைய சாங்ஸ், கமல் சார் படத்துடைய எல்லா சாங்ஸ், ராஜா சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏ ரமன் சார், இப்போ அனிருத். ஸோ நிறைய சாங்ஸு, பர்டிகுலராக இந்த ஒரு சாங்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக பாடுற ஒரு தமிழ் பாட்டு என்ன சொல்லலாம்? இப்போ கரெக்டாக வராது, கான்ஷியஸ் ஆகிடுவேன். பிதாமகனில் வந்து அந்த இளங்காத வீசுதே, இளங்காத வீசுதே அந்த சாங்கு நிறைய இருக்கு. இப்போ உடனே லிஸ்ட் வந்து நான் எந்த பாட்டு உங்களுக்கு பாடுறதுக்கு ஈஸி? நான் பாட மாட்டேன். அப்படியா? ஆமாம். ஆனால் அப்படி கிளைமாக்ஸில் வந்து இப்படி பயமுறுத்துற மாதிரி நிற்கிறீங்க, முகத்துலலாம் ரத்தம் வழிகிற மாதிரி இந்த ட்ரெய்லரில் பார்த்தேன். அது போன தடவையும் வந்து அந்த மாதிரி ஒரு பிரமிப்பை அந்த காந்தாரா உருவாக்குச்சு. இதோடைய இந்த லாஸ்ட் ஷாட் இருக்குல்ல, அது ரொம்ப பிரமிப்பாக ஒரு இடத்துல வந்து முடியுது. அதுதான் படத்தோட எண்டு சீனா. அது அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. என்னதான் சொல்லலாம்? 2லேருந்து அது சாப்டர் 1லேருந்து என்னதான் சொல்லலாம்? அப்படி சொல்ல முடியாது. அது நீங்கள் படத்துலேருந்து தான் பார்க்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், அந்த கிணத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில எனக்கு அப்படின்னு. ஓகே, அது எங்கள் பார்வைக்கு விட்டுறீங்க. ஆமாம், நீங்கள் அதை எப்படி எடுத்துருக்குவீங்க? இது எவ்வளோ பெரிய விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ விஷுவலி வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங்கே வந்து நம்ம விஷுவல் ட்ரீட்மெண்ட்டில் தான் போகணும் அப்படின்னு தான் அப்ரோச் ஆனது. விஷுவலி வந்து ஸ்டோரி சொல்லணும். சும்மா ஒரு இப்போது இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிராண்டியூர் பண்ணுறது, ஸ்கேல் பண்ணுறது அப்படி தாட்டில் அப்ரோச் ஆகலை இந்த படம். விஷுவலி வந்து ஸ்டோரி சொல்லணும். ஸோ விஷுவல் பார்த்தவொடனே சும்மா டயலாக் சொல்லாமல் சில விஷயத்தை வந்து விஷுவலி அதை வந்து ட்ரீட் பண்ணணும், அப்படி அப்ரோச்சில் தான் போனது. ஸோ டெஃபினெட்லி நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு டிவைன் எலிமெண்ட்டாக இருக்கட்டும், ஹியூமர். ஸோ லாஸ்ட் டைமோட அதிகமாக ஹியூமராக இருக்கும். அப்படியா? டெஃபினெட்லி. ஆமாம், வந்து அதோடைய கோர், காந்தாருடைய கோர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ புது ஸ்டோரி வந்துகிட்டே இருக்கலாம், புது இஷ்யூஸை வந்து நம்ம அதில் வந்து அப்ரோச் ஆகிட்டே இருக்கலாம், கேரக்டர்ஸ் புதுவாக வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த கோர், அந்த மக்கள் பற்றி பேசுகிறோம், அந்த மக்கள் பற்றி தான் பேசுது இந்த படம், அந்த லேண்டை பற்றி தான் பேசுது, அது யாருக்கு, அது யாருடைய லேண்டு, ஸோ அதை பற்றி தான் பேசும். இந்த டிவைன் எலிமெண்ட், அந்த தெய்வத்துடைய இது என்ன, அதுக்கு ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற கனெக்ஷன் என்ன. இப்போ வந்து ஒரு கோலா, தெய்வ கோலா நடக்கும்போது 16 கம்யூனிட்டிஸ் கூடவே வந்துடும். 16 கம்யூனிட்டிஸ். இப்போ சத்துர்வர்ணன்னு என்ன சொல்லுவாங்க, ஸோ பிராமண, வைஷ்ய, சூத்ர, க்ஷத்ரிய அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க. அதில் வந்து டிவைட் பண்ணிவிட்டு 16 வர்க்கன்னு சொல்லுவோம் நம்ம கன்னடத்தில். வந்து இட்ஸ் 16 குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸ் சொசைட்டியில் இருக்கிறது. எல்லாமே வந்து தெய்வத்துக்கு முன்னாடி ஈக்குவல்.
எல்லாருக்கும் அவரவருக்கு இருக்கிற ஒரு பங்கு இருக்குது, அவரவருக்கு இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு எலிமெண்ட். அதை வச்சு தான் எனக்கு எல்லாமே இது ஐடியாஸ் வந்தது. ஸோ ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே ஈக்குவலாக பார்க்குறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு முன்னாடி. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு. அதை பற்றி தான் பேசுது படம். ஓகே, வேறு லேயரில் பேசுறது. ஆக்சுவலாக எப்படி இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்க நீங்கள்? அது ரொம்ப தமிழ் ஃபிலிம் நான் வந்து பார்த்தேன் சின்ன வயசுலேருந்து. எங்களுக்கு தமிழ் ஃபில்மு கன்னடா எவ்வளோ பார்ப்போம், அதே மாதிரி தமிழ் ஃபில்மும் நல்ல பார்த்துட்டு இருந்தோம். நிறைய ஹீரோஸை பற்றி ஃபாலோ பண்ணியிருப்போம். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நான் ஃபஸ்ட் ஃபிலிம் சைனிடன் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். குப்பி என்ன தமிழில் வந்துருச்சு. ஓகே, அதில் நான் ஃபஸ்ட் டைம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் ஆனது. அதில் தான் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் ஆனது 2004 டிசம்பரில் நான் ஜாயின் ஆனது ஃபஸ்ட் ஃபிலிம். ஸோ அங்கே ஃபஸ்ட் டைம் ராண்டி சார் டிஓபியாக ஒர்க் பண்ணாங்க. ரத்னவேல் சார். ஸோ அவர் ஒரு 9 பேர் அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே. தியாகு சார் அந்த மாதிரி. இப்போ நம்ம 96 பிரேம் அவரெல்லாம் நம்ம கூட ஒர்க் பண்ண வரலாம். அப்படியா? அந்த படத்தில் அவரெல்லாம் நண்பர்கள் தான். ஆமாம். ஸோ இப்போ நான் நடுவில் பேசினேன். அப்போது நாங்கள் எல்லாம் கூடவே ஒரு டீமாக ஒர்க் பண்ணவர். தியாகு சார் ஒர்க் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அவருடைய டீம். யுவராஜனை இன்னொருத்தர் டிஓபி. ஸோ இப்போ எல்லாருமே டிஓபி ஆகிட்டாங்க அந்த டீமில். அது ஒரு 25 days தான் ஷூட் பண்ணோம். ஒரு 2 days பேட்ச் ஒர்க் இருந்தது. நான் லாஸ்ட் ஏடி. ஆனால் பயங்கரமாக க்யூரியஸாக இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் ஆனால் சொல்லுங்கன்னு ரெடியாக இருப்பேன். நீங்கள் ஓடுறாலும் ஓடிடுவேன். என்ன பண்ணணும் அங்கே போய் கேட்பேன். அந்த மாதிரி ஒரு என்னென்னா, நாங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அவ்வளோ ஒர்க் கொடுத்துருவாங்கன்னு ஒரு தாட் எனக்கு. ஓகே, நான் எவ்வளோ ஸ்பீடாக ஃபினிஷ் பண்ணுறேன், அடுத்த ஒர்க் வந்துடும் எனக்கு. அந்த மாதிரி தான். ஸோ கற்றுக்க முடியும் அப்படின்னு பயங்கரமாக மெஸ்மரைஸாக நான் பார்த்துட்டே இருந்தேன். ராண்டி சார் அவருடைய டீம் எல்லாமே டெக்னிக்கலி எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த லைட்டிங் ஆகட்டும், அந்த ஃப்ரேமிங், கேமரா மூமெண்ட்ஸு, அந்த ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அது பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு. அவருடைய பேசி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு. இட் இஸ் லைக் 1 month கோர்ஸ் எனக்கு. அவ்வளோதான். அதாவது தமிழ் சினிமா பார்த்தது, அப்புறம் இவங்களோட 1 month ட்ராவல் பண்ண, அதுதான் கொஞ்சம் தமிழ் வந்துருச்சு. கொஞ்சம் இல்லை, நல்ல தமிழ் அப்படிங்களா? தேங்க்யூ. நான் அப்படிங்கிறது போல நாம அப்படின்னு ஜென்ரலாக பேசுவாங்க. அந்த வார்த்தைகள் தவிர நீங்க ரொம்ப சரளமாக தமிழ் பேசுறீங்க. யார் தமிழ் சினிமாவில் உங்களுடைய நண்பர்கள்? நிறைய பேர் இருக்காங்க. நீங்க தொடர்ச்சியாக பேசக்கூடிய அளவுக்கு நட்பு ரீதியாக பாபி, அந்த இவரு நம்ம ஜிகிர்தாண்டா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். கார்த்திக் சுப்ராஜ் அவரு 2 days முன்னாடி சிவகார்த்திகன் கிட்ட பேசினேன். நீங்க வேற ஒரு காம்பினேஷன் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலாக உங்க இந்த காந்தாரா சாப்டர் 1 ட்ரெய்லரை அவர் சிவா தானே ட்விட்டர்ல வெளியிட்டாங்க. என்ன உங்களுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு நட்பு? இப்போ நான் அதுக்கு முன்னாடி கனெக்ஷன்ல இல்லை. இதுக்கு இந்த டைம்ல தான் ப்ரொடக்ஷன் அவர்கிட்ட பண்ணலாமான்னு சூப்பர். அவர் ஒரு பயங்கரமா எங்க மாதிரி தான் ஸ்டோரி அவருக்கு. இங்கே இல்லாதவர் ட்ரை பண்ணி ஒரு படிப்படியாக மேலே வந்துட்டாரு. ஸோ அதே மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனல் கேரக்டர். ஸோ அவர்கிட்ட பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நான் கூப்பிட்டுருந்தேன். அவருக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவீங்க அப்படின்னு தான் பேசணும். அவர் தனுஷ் சார்கிட்ட பேசியிருந்தேன். கார்த்தி சார் ரொம்ப பிடிக்கும். கமல் சார்கிட்ட பேசியிருக்கேன். ரஜினி சாரை மீட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அவரே கூப்பிட்டு உங்களை பாரா? ஆமாம் சார் எப்பவுமே அது பண்ணுவாங்களே. அதான் சீனியாரிட்டிங்கிறது. அதுதான் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு அது அவர் பார்த்து கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு எங்களுக்கு அதான் டெம்பிள் போன மாதிரி இருந்தது. அவர் அதை நம்ம தெய்வம் பார்க்கும்போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு. சரி, ஒரே ஒரு குறை என்னென்னா, அன்றைக்கி எனக்கு வேட்டி கட்டிட்டு போக முடியல. அதனால தான் இப்போது அந்த படத்தில் அந்த ஃபோட்டோவில் பேண்ட்டில் இருக்கேன். எமர்ஜென்சியாக கூப்பிட்டாரு. சார் கூப்பிட்டுருக்காங்க, எங்கே இருக்கீங்கன்னு. இங்கே தான் இருக்கோம், ஃப்ளைட்டு அப்படி தான் வந்தோம். நம்ம ஹோட்டல் போகணும். அப்போ தான் வழியில் சொன்னாங்க, ஓடி போயிட்டாங்க. அதான் அந்த ஃபோட்டோவில் சார் வேட்டியில் இருக்காங்க, நான் இல்லைன்னு தான் ஒரு ஜென்ரலாக. நீங்கள் வேட்டி கட்டுவீங்களா? ஊரில் எப்படி தானே இருப்போம். நார்மலாகவே அடிக்கடி வேட்டி கட்ட. ஆமாம், பேண்ட்டு ஷர்ட்டு போடுவோம். ஆனால் இதை பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நான் பேசியிருக்கேன். நிறைய சப்போர்ட்டு. ஃபில்மு ரொம்ப ஃபில்ம் மாதிரி பார்க்குற ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன். அதுக்கு சீனியர் ஆக்டர்ஸ் நிறைய பேர். பார்த்திபன் சார் கிட்டே பேசியிருக்கேன். பிரபு சார், சரத் சார், சரத்குமார் சார்லாம் நல்ல ஏதோ சுவாசினி மேம் ஆகட்டும், நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பெரிய லிஸ்ட்டுன்னு சாரி யாரும் மறந்துட்டேன்னு. தமிழ் சினிமாவில் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற விஷயம் இது? சொசைட்டியை பற்றி பேசுகிறது, ரொம்ப ஓப்பனாக பேசுகிறது. சில டைம் அது கொஞ்சம் பேக்ஃபயர் ஆகும். ஒருத்தருக்கு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பிடிக்காது. நான் எப்பவுமே என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆர்ட்டை எப்பவுமே ஆர்ட் மாதிரி தான் பார்க்கணும். இல்லைன்னா எங்களுக்கு ஒரு இது இல்லாமல் போயிடும், சொல்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடும். நாங்கள் சொன்னால் அது வேறு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஸோ அடுத்தது வந்து இது ஏன் ரிஸ்க் எடுக்கணும், எவ்ரி டைம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் அந்த மாதிரி. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமாவில் வந்து அது ரொம்ப ரேரான ஒரு குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம் கொண்டு வர்றது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப நான் அங்கே பார்த்துருக்கேன். அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். ஓகே, அதாவது மக்கள் பிரச்சனைகளே நேரடியாக சொல்கிறது, சொசைட்டியில் இருக்கிறது வந்து சொல்கிறது, அது வந்து நல்ல ஒரு ஒரு அதுக்கு ஒரு பிரேவரி வேணும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். சில டைம் என்ன ஆகுதுன்னா நிறைய வந்து கவுண்டர் வந்து 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 எங்களுக்கு எதுக்குடா சொல்லணும், நமக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு இதாகிடும். இப்போ என்னென்னா எந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஓப்பனாக பேசுனா அது வந்து ஒரு கொஷன் வந்துடும், அங்கே ரொம்ப மூடிக்கிட்டு படம் பண்ணுங்கடா உங்களுக்கு எதுக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அதை நம்ம அதனால் எங்கன்னா எதுக்கு பேசணும், இப்போது நாங்கள் பேசுனது தானே ப்ராப்ளம். ஸோ அது சும்மா இருந்துக்கிட்டு நம்ம அமைதியாக நம்ம படம் பண்ணிக்கிட்டு அது எங்களுக்கு வேலை என்ன, அவருக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் எங்களுக்கு வேலை. ஸோ அதனால் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவர், அதான் பண்ணலாமே அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. நாங்கள் என்ன இருக்கோம், நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு மீடியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கட்டும். நான் ஒரு ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர், ஆஸ் அ ஸ்டோரி டெல்லர், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நிறைய விஷயத்தை பற்றி சொல்லணும். ஆனால் நான் வந்து பயாஸ்ட் ஆகக்கூடாது. நான் பயாஸ்ட் ஆகிட்டு நான் சொல்கிறேன்னா அது ஒரு ப்ரொபகண்டா அஜெண்டா மாதிரி மாறிடுவது. அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து எப்படி வேணாலும் எடுக்கலாம், உப்பனா எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்லும்போது எப்படி இருக்குது அப்படி அதை காமிச்சாதான் அப்போ தான் அது ஒரு பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமாவில் நீங்கள் ரொம்ப வியந்து பார்த்த டிரெக்டர் யார்? ரீசெண்ட் டைம்ஸ்லையா, நம்ம அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ கார்த்திக் சுப்பராஜ் நிறைய பேர் இருக்காங்க. அமீர் சார் ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஸ்பெஷலி பருத்திவீரன் வந்து. ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து சொல்லும் போது ஒரு இதாக இருக்கும், ஏன்னா ஐயோ யாரோ நல்ல இம்பார்ட்டண்ட்டானு விட்டுருவோமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு நிறைய பேர், சில பேர் வரல. பிரேமே இருக்காரு, ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து படிப்படியாக மேலே வந்து ஒரு கிளாப் பாய் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஒரு இன்னைக்கு இந்தியாவுடைய மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக வந்திருக்க இந்த ஜேர்னி இருக்குல்ல, அது எவ்வளோ பெருமிதமாகவும் அல்லது எவ்வளோ நிறைவாகவும் இருக்குது? ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். எங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கும் இது மக்கள் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினால தான் இந்த ஒரு சாப்டர் 1 நான் பண்ண முடியும் அப்படின்னு. இவ்வளோ பெரிய பட்ஜெட், எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஃபில்ம் மாதிரி. நான் இந்த மாதிரி செட்டு பார்த்ததே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஷூட்டிங் செட்டுக்கு போனது கிடையாது. நான் நம்ம கேஜிஎஃப் சலார் டைரக்டர் பிரசாந்த் நீல் சார் ரொம்ப க்ளோஸ், எனக்கு எப்போவுமே பேசிட்டே இருப்பேன். சார் நீங்கள் ஷூட் பண்ணும்போது கூப்பிடுங்க சார், ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிடுறேன். நான் வந்து எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி செட்டப்பெல்லாம் பார்த்ததே கிடையாதுன்னு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் பண்ணது. அதுக்கு ரீசன் ஆடியன்ஸ் தான் எல்லாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே என்னுடைய ஹோம் கிரவுண்ட் அந்த கர்நாடகாவில் இருக்க கன்னடா ஆடியன்ஸ் தான் நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். என்னென்னா அவரால் தான் இங்கே வரைக்கும் நான் என்னுடைய ரீச் பண்ணிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா இண்டஸ்ட்ரி ஆடியன்ஸ், இப்போது தமிழ் ஆடியன்ஸாக இருக்கட்டும், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, எல்லா ஆடியன்ஸை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது அவருடைய ஒரு சப்போர்ட், அதோடைய ஒரு என்கரேஜ்மெண்ட்டில் தான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியுது. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு நான் இன்னும் ஹார்ட் ஒர்க், இன்னும் எஃபர்ட் போட்டு இன்னும் நல்லா பண்ணுறது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ? அது சொல்லக்கூடாது, இந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. இல்லை, அது 14 கோடி தெரியும். இது அதை விட பல மடங்கு அதிகமாக. பட்ஜெட்டோட நான் என்னென்னா எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸை பற்றி நம்ம வந்து சொல்லணும். என்னென்னா விஜய் கருகந்தூர் அந்த ஹொம்பாலே வந்து இந்தியாவில் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல், மோஸ்ட் ஸ்ட்ராங் அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ் ரேட் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன்றைக்கி. ஆனால் சேம் டைம் அவர் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பிஸ்னஸாக பார்க்கணும். பிஸ்னஸாக பார்த்தா தான் வந்து முன்னாடி வரும், நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கும். நான் நிறைய படத்தை பண்ணல, நம்ம வந்து அவரும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அவர் வந்து ஒரு 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 காசாக ஒரு பணமாக பார்க்கல. அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகுங்க. வந்து நான் வந்து நிறைய நரேஷன் கொடுத்துருவேன் அவருக்கு. ஒரு ஸ்டோரி ஆனக்கப்போ வாங்க அப்படி ஊருக்கு கூப்பிடுவேன். நான் போய் ஊரில் செட்டில் ஆகிட்டேன், வந்துடுவாங்க. அங்கே வந்து ஸ்டோரி கேட்டு ஒரு 10 minutes 15 minutes ½ an hour திரும்பி போயிடுவாங்க. அங்கே ஒரு நாள் எல்லாம் இருந்துக்கிட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் கூப்பிடுவேன், இன்னும் கொஞ்சம் டெவலப்பாக இருக்குவாங்க அப்படின்னு. ஓகே, அதெல்லாம் இருக்கணும், அது இன்வால்மெண்ட் இருக்கணும். ப்ரொடியூசர் என்ன ஒரு காசு போட்டு சும்மா இருக்கிறது கிடையாது. ஹொம்பாலையில் வந்து அது இருக்குது. ஸோ இப்போது வந்து நம்ம ஃபைனல், நீங்களும் இப்போ கொச்சியில் வந்துட்டீங்க, நான் தமிழ்நாட்டில் வந்து அங்கே சென்னையில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தேன். டைமே கிடைக்கல எங்களுக்கு. ஸோ ஃபைனல் அவுட்புட்டு ஒர்க்கில் இருந்தனால எங்கள் கூட இருக்காங்க. நான் வந்து அர்லி மார்னிங் இப்போ 4:30 5 o'clock தான் தூங்குனது இன்றைக்கி.
ஸோ அங்கே அந்த டைம் வரைக்கும் நீங்கள் கூட இருந்துக்கிட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு விஎஃப்எக்ஸ் எந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்தால் கண்டென்ட் போகணும். என்னென்னா ஒருத்தர்னால முடியாது இந்த வேலை பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு டீம் வேணும் எங்களுக்கு. ஸோ அவ்வளோ கம்யூனிகேஷன் இருக்கும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு படம் கிடையாது, ஒரு படத்துலேயே ஒரு 6 ரீல்ஸ் இருக்குன்னு நம்ம ரீல் மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அது வந்து ஸோ கண்டென்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 ஃபில்ம்னு அவங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? ஆல்மோஸ்ட் 48-50 கண்டென்ட் ஆச்சு. 48 ரீல்ஸ் மாதிரி ஆச்சு. அவ்வளோ கம்யூனிகேஷன், அவ்வளோ லாங்குவேஜஸ், அவ்வளோ இடத்துக்கு. இப்போ ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஐமேக்ஸ் கண்டென்ட் செப்பரேட்டாக இருக்கும். கியூப், ஸ்க்ராபிள், அந்த மாதிரி நிறைய தியேட்டர்ஸுக்கு போக வேண்டிய கண்டென்ட்டை போகிறது அவ்வளோ பெரிய விஷயம். அது இங்கே கூடவே இருந்துக்கிட்டு 24 hours தூக்கம் எல்லாமே. அவருக்கு என்ன காசு போட்டுருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பணத்தை கொடுத்துட்டு ரிசல்ட்டை கேட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம், அது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆடியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம், நம்ம இந்தியா கல்ச்சர், நம்ம ஃபோக்லோர், நம்ம நம்பிக்கை, இந்த மாதிரி எல்லாமே வந்து படத்தில் கொண்டு வரணுங்கிற ஒரு இது இருக்குது அவருக்கு. அது வந்து ஒரு தேசி இது. நம்ம மாதிரியே நம்ம கூடவே இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் மாதிரி. அதை விஜய்க்கு வந்து ஒரு ப்ரொடியூசராக அதோட அடுத்த லெவலில் பெரிய அண்ணனா கூடவே இருந்துக்கிட்டு பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு நான் சொல்லணும். ஸோ அதனால் அவர் வந்து எப்போவுமே இந்த பட்ஜெட்டை பற்றி யோசிக்கவே இல்லை. இது வந்து நம்ம ஸ்கேல் பண்ணணும், பெருசாச்சு, பேன் இண்டியா போயிட்டுருக்கு, அந்த மாதிரி தாட்டில் இந்த படம் பண்ணலை. ஆனால் சோஷியல் மீடியாலலாம் வந்து இது 1000 crore மூவி அப்படின்னு இப்போவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவருக்கு விட்டது, நாங்கள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ எப்பவும் வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும். அப்போ வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படம் வந்து காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட் தான். 16 crores ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில். அவ்வளோ பெருசான ஒரு ப்ராஜெக்ட்டு எனக்கு. நான் வந்து ஆஸ் அ டைரக்டர் அந்த நம்பரெல்லாம் தாண்டி போயிருந்தேன். ஆஸ் அ ஹீரோ எனக்கு வந்து 4 படம் பண்ணியிருந்தேன். 4th ஃபில்ம் இதுதான். 2 வந்து ஆவரேஜில் போச்சு, 1 பெரிய ஹிட்டு. ஒரு 136 days போனது தியேட்டரில். இந்த ஒரு காலகட்டத்தில் நீ பொண்டாட்டிக்கிட்ட எதாவது பேசிகிட்டே இருந்தேன். இது பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது, இது இவ்வளோ ரிகவர் ஆகணுமே, 16 crores வரணும்னா 32 crores கலெக்ஷன் ஆகணுமே, அப்படி ஒரு டென்ஷனில். 32 crores பெரிய ஹிட்டு அப்படின்னு ஒரு தாட். ஸோ இல்லை ஒர்க் அவுட் ஆகும், நீ டென்ஷன் எடுக்காது நீ அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இருந்தது வந்து நான் ரிலீஸ் நாள் எனக்கு ஒரு அவ்வளோ பெரிய பட்ஜெட்டை வந்து ஒரு சின்ன குட்டி பட்ஜெட் பண்ணி வச்சுட்டாங்க ஆடியன்ஸ். அந்த கலெக்ஷன் நம்பர் அங்கே கொண்டு போய் அது சின்ன பட்ஜெட் ஆயிடுச்சு. நான் பார்த்தேன், எனக்கு அது பெரிய பட்ஜெட்ரா, அது சின்ன பட்ஜெட்னு சொல்லிட்டே இருக்காங்க எல்லாரும். இதை பார்த்து அதை சொல்லாதீங்க, இது மக்கள் கொடுத்தது. ஆனால் இது எப்பவுமே அதை பண்ணும்போது இருக்கிற ப்ரெஷர், அந்த டென்ஷன், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே பெரிய பட்ஜெட் தான். ஸோ எப்பவுமே ஒரு சின்ன படம் பெரிய படங்கிறது இல்லை. படம் பெருசு சின்னது ஆடியன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அந்த நம்பர்ஸ் எல்லாமே அவர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கே இருக்கட்டும், அது பண்ணணும், இது பண்ணணும், இந்த வருஷம் இந்த இது மார்க் தாண்டணும், அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் சொன்னால் அது ஆகாது. அவர் தான் டிசைட் பண்ணுவார். ஒரு டைரக்டர், அந்த படத்தோட டைரக்டர் நீங்கள் அப்படிங்கிற பார்வையை தாண்டி அந்த படத்தை பல கேட்டகரியில் பார்த்துருப்பீங்க, எடிட்டில் பார்த்துருப்பீங்க, டிஏல பார்த்துருப்பீங்க, அதோட அவுட்புட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு சினிமா ரசிகனா இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். அதை நேரடியாக சொல்ல வேண்டாம், இந்த சாப்டர் 1ல் வந்து இந்த ஒரு விஷயம் என்ன எக்ஸைட் பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? எனக்கு வந்து ஒன்று சொல்லலாம், அது ஸ்ட்ரைட் ஆன்சர் இருக்கு எனக்கு தெரியல. நாங்கள் ட்ரெய்லரில் ஒன்றுமே காமிக்கல. ஒன்றுமே காமிக்கல. இங்கே வடிவேல் சொல்ற ஒரு காமெடி இருக்கு, வண்டி ஓட்ட தெரியுமாடா இவனுக்கு, வருமா வண்டி ஓட்ட வருமா அப்படின்னு கேட்பாங்க. வரும் ஆனால் வராது, அந்த மாதிரி. ஓகேவா, காமிச்சிருக்கோம் ஆனால் காமிக்கல. ஆமாம், நிறைய இருக்குது. ஸோ ஐ ஹோப் நாங்கள் எவ்வளோ ஒரு எனர்ஜியில் ஒரு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம், அதோட அதிகமாக ஆடியன்ஸுக்கு அது கனெக்டாகவும் ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு தாட்டில் தான், ஒரு ஹோப்பில் தான் இருக்கும். ஸோ I feel உங்களை நாங்கள் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம். Behind Woods Master Inspirers with director and actor Rishabh Shetty. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Powered by சௌபாக்யா Home and Kitchen Appliances. Grand Royal Tours and Dr. Srivarma ஆயுள் தரும் ஆயுர்வேதா presents Behind Woods Master Inspirers with director and actor Rishabh Shetty. Powered by சௌபாக்யா Home and Kitchen Appliances.